ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஞானிகளை சரணடைந்த ஆன்மாக்களின் துன்பங்கள் சூரியனை கண்ட பனிபோல ஓடி மறையும் என்பது உலகில் அனுபவ சத்தியம். அவரவர்களின் பிரார்த்த கர்ம வினைபயனை அனுபவிக்க வேண்டிய தருணத்தில் சமய சஞ்சீவியாக அந்த ஞான குரு வந்து காத்து தலைக்கு வந்தது தலைபாகியுடன் செல்வது போல வினை பயனை பெருமளவு குறைத்தும் அருள்வார். அவர் அருளால் எளிதில் கர்ம வினைபயனை கடந்து விடலாம். 20ஆம் நூற்றாண்டிலும் பண்டிதர் முதல் பரம பாமரர் வரை அனைவரும் கண்டு உயர்ந்து போற்றி வணங்கிய காஞ்சி மகாபரிவாரின் ஞான அருள் வழியில் கட்டுண்ட பக்தர்களின் தெய்வீக அனுபவங்கள் அமுதமயமானவை. முக்காலமும் அறிந்த அந்த முனிவரின் அருள் நிலைகளை கண்டு அனுபவித்த பாக்கியசாலிகள் ஒருவர் தர்ம சம்பர்த்தினி என்ற மாதரசி. ஒரு சமயம் இளையாத்தாங்குடியில் முகாமிட்டிருந்தார் மாமுனிவர். தீபாவளிக்கு முதல் நாள் பம்பாயிலிருந்து வந்திருந்த நாராயணி அம்மாளுடன் மகானை தரிசனம் செய்ய சென்றார் மாதரசி. இருவரும் வந்தனம் செய்து எழ மாமுனிவர், நாளைக்கு பொழுது முடிஞ்ச தீபாவளி, வீட்டில் கணவர் குழந்தையெல்லாம் இருப்பாளோன்னா, எல்லாரையும் விட்டு இங்கே வந்துட்டியே, பம்பாய் என்ன பக்கத்துலேயே இருக்குது, உடனே அங்கே போயிட முடியுமா என்று நாராயணி அம்மாளை பார்த்து கேட்க, உடனே புறப்பட்டு வா என்று மகாபரிவா உத்தரவு செய்தது போல தோன்றியது, அதனால் வந்துவிட்டேன் என்றார் அந்த அம்மா. மறுநாள் காலை இருவரும் கங்கா ஸ்நானம் செய்து புத்தாடை அணிந்து ஸ்ரீமடத்தில் அனைவருடனும் சேர்ந்து மகாபரிவாளை கண்ணார தரிசித்து இருந்தார்கள். உள்ளே இருந்த மகாபரிவாள் திடுமென அவசரமாக வெளியே வந்து, பம்பாயிலிருந்து நேற்று வந்த அந்த அம்மாவை உடனே கூப்பிடு என்று உத்தரவிட, கூட்டத்தின் நடுவில் இருந்த அந்த அம்மையார் இங்கே தான் இருக்கேன் என்று பதிலளிக்க, இந்தா பிரசாதம் எடுத்துட்டு உடனே இங்கேருந்து கிளம்பு, பூஜையை முடித்தோடனே இவாளுக்கு சாப்பாடு போட்டு தகுந்த துணியோடு மும்பாய்க்கு அமுச்சு விட்டுடும் என்று உத்தரவிட்டு நொடியில் உள்ளே சென்று மறைந்து விட்டார். இதை கேட்டு அனைவரும் பிரமித்து நின்றார்கள். பூஜை முடிந்து உத்தரவுப்படி அந்த அம்மையார் பம்பாய்க்கு புறப்பட்டு சென்றார். மதியம் மடத்திற்கு பம்பாயிலிருந்து ஒரு தந்தி வந்திருந்தது. அதில் நாராயணி அம்மாளை உடனே புறப்பட்டு வரும்படி அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஏன், எதற்கு, என்ன விஷயம்? நாராயணி அம்மாளுக்கு 4 பிள்ளைகள். சிறுவர்கள் தீபாவளியை படுகுஷியாக கொண்டாடி கொண்டாடினார்கள். ஆர்வத்தால் பட்டாசுகளை பாத்ரூமில் வெந்நீர் அடுப்பு மேல் ஒரு தட்டில் வைத்து காய வைத்து கொண்டிருந்தார்கள். உஷ்ணம் அதிகமாக தட்டில் வைத்த பட்டாசுகள் வெடிக்க ஆரம்பிக்க குழந்தைகள் பயந்து பதறினார்கள். உடனே சிறுவர்கள் முன் மகாபரிவாள் உருவம் தோன்றி அவர்களை பின்னுக்கு தள்ளி காவலாய் நிற்க, வெடிசத்தம் கேட்ட தந்தை பயந்து போய் பாத்ரூம் வர கதவு தாளிடப்பட்டிருப்பதை கண்டு பதைத்து பிள்ளைகளை கூப்பிட்டார். உள்ளே இருந்து, பயப்படாதே, நான் இங்கே உள்ளே தான் இருக்கேன் என்று மகானின் அபய குரல் கேட்க ஆச்சரியத்தில் உறைந்து நின்றார் தந்தை. சரியாக காலையில் அந்த அம்மையாருக்கு பிரசாதம் தந்து ஊர் செல்ல உத்தரவிட்ட அதே நேரத்தில் தான் பம்பாயில் விபத்து நடந்தது என்பது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். கண்கண்ட காவல் தெய்வம் மாமுனிவர் என்பதற்கு இதுபோல பல சாட்சிகள் இருக்கின்றன. மகான் ஏதோ மனித உருவத்துடன் நேரில் இருக்க வேண்டும் என்பது கிடையாது. ஞானிகளின் திவ்ய சரீரம் மறைந்தாலும், நாமும் நம் வீட்டிலேயே இருந்தாலும், அவரை நினைக்காவிட்டாலும் கூட ஆபத்து காலத்தில் எந்த உருவிலும் ஓடி வந்து அருளும் கருணாமூர்த்தி காஞ்சி மகாபரிவார். திருவாரூர் ஆடிட்டர் பாலசுப்ரமணியத்தின் புதல்வர் ஆடிட்டர் சூரி. காரைக்காலில் வசிக்கும் இவர் வீட்டில் நடந்த அதிசயத்தை பார்ப்போம். ஒரு நாள் ஆடிட்டர் சூரி அலுவலகம் சென்றிருந்தார். அவர் மனைவி வீட்டின் வெளியே ஏதோ ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருந்தார். குழந்தைகள் இருவர் வீட்டின் உள்ளே நடு ஹாலில் விளையாடி கொண்டிருந்தார்கள். ஹாலின் ஒரு ஓரத்தில் கடந்த வருட தீபாவளி பட்டாசுகளில் மீதம் இருந்தவைகள் இருந்தது. அனைத்தும் ஒரு பையில் போட்டு வைக்கப்பட்டிருந்தது. அதன் அருகிலேயே சில ரசாயன பொருட்கள் அடங்கிய பிளாஸ்டிக் குடுவைகள். எப்படி தீப்பற்றியது என்று புரியாத மர்மமாக திடீரென பட்டாசுகள் அனைத்தும் வெடிக்கத் தொடங்கின. பெரிய பெரிய வெடிகள், ராக்கெட், பட்டாசு குவியல் 4 புறமும் வெடித்து சிதறியது. இதை கண்ட குழந்தைகள் பயந்து போய் நேராக வாசலுக்கு ஓடி சென்று அன்னையிடம் சொல்ல அவராலும் உள்ளே செல்ல முடியவில்லை. பட்டாசுகள் சீறி பாய்ந்து 4 புறமும் வெடிப்பதைக் கண்டு
செய்வதறியாது திகைத்தார். வீடு புகை மண்டலமாக ஆனது. சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்து ஜனங்கள் ஆடிட்டர் வீட்டு தீ விபத்து என்று அலறியபடி ஓடிவர ஒரே அமர்க்கலம். ஒரு வழியாக அனைத்து பட்டாசுகளும் வெடித்து காலியாகின. விவரம் அறிந்த சூரியன் வந்து உள்ளே சென்று பார்த்தால் வீடே அமர்க்கலமாக இருந்தது. ராக்கெட் சீறி அருகில் இருந்த சமையலில் கேஸ் சிலிண்டர் அடியில் பாய்ந்திருந்த போதிலும் நல்ல வேளை சிலிண்டர் வெடிக்கவில்லை. ஒரே ஒரு சாட்டையை தவிர மற்றவைகள் எல்லாம் எரிந்து போயிருந்தன. அதே சமயம் ஒரு உடையை தவிர வேறு துணிகள் எதுவும் தீப்பற்றவில்லை. பெரும் விபத்துக்குள்ளாகி இருக்க வேண்டியது சேதாரம் இல்லாமல் தப்பித்தது. பட்டாசுகள் வெடித்ததும் அருகில் இந்த ரசாயன குடுவைகள் உருகியதுடன் நின்றது. அந்த அதிசயத்துக்கு காரணம் என்ன? ஹாலில் பட்டாசு குவியலுக்கு மேல் கையெட்டும் உயரத்தில் மகாபரிவாளுடைய திருவுருவப்படமும் லேமினேட் செய்து மாட்டப்பட்டிருந்தது. அந்த படத்தின் மேல் பெரியவர் உடுத்திருந்த காஷாய வஸ்திரத்தின் ஒரு பகுதியும் சாத்தப்பட்டிருந்தது. பெரியவர் படம் வெடிகள் வெடித்த அதிர்ச்சியில் கீழே பட்டாசு குவியல் நடுவில் விழுந்திருந்தது. எனினும் எதுவுமே ஆகவில்லை. அருகில் இந்த பிளாஸ்டிக் குருவிகள் உருகியிருந்தும் திருவுருவப்படமோ வஸ்திரமோ எதுவுமே ஒன்றுமாகவில்லை என்றால் அதன் அர்த்தம் என்ன? மகானே இந்த இரண்டு வடிவிலும் இருந்து பேராபத்திலிருந்து காத்தல் இருக்கின்றார் என்பதுதானே அர்த்தம். ஞானிகள் எங்கும் எந்த சமயத்திலும் எப்படியும் இருந்து நம்மை காத்து ரட்சிப்பார்கள் என்பது இதன் மூலம் நிரூபணமாகின்றதல்லவா? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.